வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். நாம் அன்பாய் நேசித்தவர்கள் நம்மை அலட்சியம் செய்யும் போது நமக்கு வேதனைகள் அதிகமாகிறது. இதனால் ஓயாமல் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் கூட ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவிற்கு மன அழுத்தம் கொண்டவராய் மாறிவிடுகின்றனர். வாழ்க்கையில் யதார்த்தங்கள் புரிய வரும் பொழுது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள். நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்கள் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்குதான் தெளிவான வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. நமக்கானது எதுவும் நம்மை விட்டு பிரிந்து செல்வதில்லை. நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, 4 அடி தள்ளியே நில்லுங்கள். போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்ற ஒன்று நம் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் நம்மை மதிக்கும் என்பதுதான் யதார்த்தம். வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகிறோம். ஆனால் இன்று நம்மில் பல பேர் தன் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டுத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். உன்னை பற்றி குறை சொல்பவர்களுக்கு விளக்கம் சொல்லி உன் நேரத்தை வீணாக்காமல் அவரவர் மனம் போல் எப்படி வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும் என்று விட்டு விடுவதுதான் உனக்கு நல்லது. உள்ளம் மலராக இருந்தால் அவர்களின் வார்த்தைகளில் நல்ல மனம் இருக்கும். தீய சொற்களை பேசுபவர்களிடம் இருந்து சற்று விலகியே இருங்கள். எல்லா மௌனங்களும் திமிர் அல்ல. சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.